அன்பு தோழர்களே, தொடர்ச்சியாக அல்காய் பழனிபாபா அவர்களை பற்றி வலைத்தளங்களிலே பலரும் பலவிதமான செய்திகளை பதிவிடுகிறார்கள். பழனிபாபா அவர்கள் மரணித்து 28 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அவரோடு பழகியவர்கள், அவரை பின்தொடர்ந்தவர்கள், அவரை நேருக்கு நேர் சந்தித்தவர்கள் வரலாற்று செய்திகளை சொன்னால் அது சரியானதாக இருக்கும். ஆனால் அவர் என்ன நோக்கத்திற்காக ஒரு பெரும் படையை இந்த சமூகத்தில் திரட்டினாரோ, என்ன செய்தியை சொன்னாரோ அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அவரை வெறும் ஒரு புரட்சிகர பேச்சாளராக, ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவராக மட்டுமே தூக்கி நிறுத்துகிற போக்கு என்பது தமிழகத்தின் அரசியல் களத்திலே இன்றைக்கு இருக்கிறது. எனவே அல்காய் பழனிபாபா அவர்களோடு நெருக்கமாக பழகியவன் என்கிற முறையிலேயும், அவரை ஏற்றுக்கொண்டவன் என்கிற முறையிலேயும், அவரோடு சேர்ந்து அவருக்கான அரசியலை முன்னெடுத்தவன் என்கிற முறையிலேயும் என்ன நடந்தது, பாபா என்ன நினைத்தார், எதை சொல்ல விரும்பினார், எதை நோக்கி நகர்த்தினார் என்பதையெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இல்லையென்றால் நாளைக்கு பாபா அவர்கள் எதை சிந்தித்தாரோ, எதை நோக்கி தன்னுடைய அரசியலை நகர்த்தினாரோ அதையெல்லாம் விட்டுவிட்டு அவரை பற்றி தேவையற்ற செய்திகளை மட்டுமே ஊதி பெருக்குகிற கூட்டம் தமிழ்நாட்டிலே வந்துவிடும். நான் எல்லாவற்றையும் பேசலாம் என்று நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட முகநூலிலே ஒரு 20 பகுதிகள்